வணக்கம். நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி முடி வெள்ளை நிறம் சிறு வயதிலேயே ஏன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. முடி கிரேயிங் ஆஃப் ஹேர்னு சொல்லுவோம், இல்லைனா வெள்ளை நிறம் வர்றது நேச்சுரலுங்க. அது ஏஜிங் ப்ராசஸ். ஸோ ஒரு 50 வயசு 60 வயசில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் முடி வெள்ளையாக இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே நடக்குங்க. ஆனால் சிறு வயதிலே இப்போலாம் 20 இயர்ஸை பார்க்குறோம், ஒரு சில குழந்தைகளுக்கே இப்போலாம் பார்க்குறோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸும் புவர் நியூட்ரிஷன், அதாவது உணவில் போதுமான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறதும், ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதும், அதே மாதிரி பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது தாங்க இப்போது முக்கியமான காரணம். ஏன்னா ஜெனட்டிக்ஸ் என்னதான் மேஜர் ரோல் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ தாத்தா பாட்டிக்கெலாம் இதெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் தான் இதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. உணவு முறையில் நல்ல உணவுகள், பாரம்பரியமான உணவுகள், கீரை காய்கறிகள் பழங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட டேமேஜ் முடியில் ஈஸியாக வெளிப்படுதுங்க. ஏன் முடியில் அதிகமாக இது வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முடியில் இருக்கிற அந்த பிக்மெண்ட், கலர் பிக்மெண்ட் மெலனின் பிக்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மெலனின் பிக்மெண்ட் மெலனோசைட்ஸ், அதாவது முடியோட வேர்லேருந்து மெலனோசைட்ஸ்ன்னு சில செல்கள் இருக்குங்க. அந்த செல்கள் தாங்க அந்த கருமை நிறம் முடிக்கு தருது. ஸோ அந்த கருமை நிறம் கொடுக்குற அந்த செல்கள் நான் சொன்ன இந்த பொல்யூஷன், இம்ப்ராப்பர் ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஈஸியாக அது டேமேஜ் ஆகும். இது பேர் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவோங்க. ஸோ இந்த டேமேஜ் அதிகமாக இருந்ததுன்னா உடனே முடியோட நிறம் மாறுறது ஃபஸ்ட்டே நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. டெய்லி ஒரு கீரை இல்லைனா ஒரு காய்கறி, முடிஞ்ச 2 காய்கறி சாப்பிடுங்க, 3 பழங்கள் சாப்பிடுங்க. மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. இந்த பழம் தான் அப்படின்னு சொல்ல விரும்பலை, நீங்கள் எல்லா பழங்களும் மாற்றி சாப்பிட்லாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணும்போது விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B5 இது அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னும் போது நம்ம ஆனியனில் அதிகமாக இருக்குது, ப்ளூபெரிஸில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்நட்ஸில் அதிகமாக இருக்குது, ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டிப்பாக டெய்லி சேர்த்துட்டு வாங்க. முடி வெள்ளை நிறமாக இருந்த படிப்படியாக அந்த வெள்ளை நிறம் அதிகமாக ஆகிறதும் குறையும். முடிஞ்ச அந்த வெள்ளை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கு மாறுறதும் பார்க்குறோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பிரச்சனை தான். ரொம்ப அதிகமாக நீங்கள் செலவழிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக இதை சரி பண்ண பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.